வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 முடிய போகுது. ஃபினாலேவுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அருணை தவிர எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. அருண் டைரக்டா ஃபினாலேவுக்கு வந்துருவாருன்னு தோணுது. உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. டாப் 5ல இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்காக அவங்களுடைய ஏவியை அவங்களுக்காக ஸ்பெஷலா தயார் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய ஏவியையும் அவங்களுக்காக போட்டு காட்டியிருக்கிறாங்க. அதை இன்னைக்கான எபிசோட்ல பாப்பீங்க. அதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பயங்கரமா எமோஷனல் ஆகியிருக்காங்க. அடுத்ததா ஃபினாலிவுக்கான ஓட்டிங் போயிட்டு இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஃபேன் பேஸை பொறுத்து ஓட்டு விழுந்துட்டு இருக்கு. இவர் தான் பிக் பாஸ் சீசன் 8 வின்னர்னு நிறைய பேர் முத்துக்குமரனை சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஐஸ்வர்யா பிஆர் வச்சு சோசியல் மீடியாவில் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு ஆதரவாகவும் நிறைய சோஷியல் மீடியா பேஜஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேர் தான் ஃபினாலே ஸ்டேஜ்ல நிக்க போறாங்க. இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்றது அவங்களுக்கு விழப்போற ஓட்டிங்கை பொறுத்து தான் முடிவாகும். அதை வச்சு பார்க்கும்போது இப்ப சௌந்தர்யா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதுக்கு காரணம் சௌந்தர்யாவுக்கு அதிகமா ஓட்டு விழறதுக்காக அவங்களோட அபிமானிகள் சில தந்திரமான வேலைகள்ல இறங்கிட்டாங்க. சௌந்தர்யாவோட சோசியல் மீடியா பேஜ்ல கால் அப்படிங்கிற இடத்துல ஓட்டிங்காக அவங்களுக்கு கொடுத்த போன் நம்பரை போட்டு வச்சிருக்காங்க. சௌந்தர்யாவுடைய லவ்வர் விஷ்ணு விஜயும் அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல அர்ஜென்ட் கால் மீ நவுன்னு சௌந்தர்யாவுடைய ஓட்டிங்கு கொடுத்த அதே போன் நம்பரை போட்டிருக்காரு. நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஏதோ அவசரம்னு அந்த நம்பருக்கு கால் பண்றாங்கன்னும், அதனால சௌந்தர்யாவுக்கு அதிகமா ஓட்டு வந்துட்டு இருக்குன்னும், இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல கலந்துகிட்ட சனம் ஷெட்டி அவங்க இது பெரிய ஸ்கேம்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை இது உண்மையா இருந்தா ஃபினாலேவுல சௌந்தர்யா ஜெயிக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் ஜெயிப்பாங்கன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.